நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் RSKV யூடியூப் சேனல். உங்கள் அனைவருக்கும் எங்கள் RSKV டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு. இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி கா. அம்பிகா அவர்கள். இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார். இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் RSKV டிவி சேனல். நீங்கள் ஏடு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி 175 வரை கேட்டு இருப்பீர்கள். அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி 176 கேட்போம். பகுதி 176. கிரியை என்றால் என்ன? இறந்தவர்களுக்கு மட்டுமே இதை செய்ய வேண்டுமா? கிரியை என்றால் முக்கிய சடங்கு என்பதாகும். இந்த சடங்குகள் பிறப்பதற்கு முன், பிறந்த பின், இறந்த பின் என நடத்தப்படுகிறது. அவை ஒவ்வொன்றிற்கும் ஒரு பெயர் உள்ளது. அந்தந்த காலகட்டத்தில் நடைபெறும் இந்த சடங்குகள் பொருள் நிறைந்தவை. பும்சவனம். பெண் கருவுற்ற 3 மாதத்தில் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று இறைவனை பிரார்த்திக்கும் சடங்கு இது பிறப்புக்கு முன் செய்யப்படும் முக்கிய சடங்கு. சீமந்தம். கருவுற்ற பெண்ணுக்கு 4 அல்லது 8 மாதங்களில் குழந்தை ஆரோக்கியமாக வளர செய்யும் சடங்கு. ஜாதகர்மம். குழந்தை பிறந்தவுடன் குழந்தைக்கு நீண்ட ஆயுள், புத்தி கிடைக்க வேண்டும் என்று தேவதைகளை வேண்டிக் கொண்டு தேனும் நெய்யும் கலந்து நிவேதனம் செய்தல். கிராமங்களில் சுடலை போன்ற காவல் தெய்வங்களுக்கு ஆடு, கோழி பலி கொடுத்தும் இந்த சடங்கு நிறைவேற்றப்படுவதுண்டு. நாமகரணம். பெயர் சூட்டும் நிகழ்ச்சி. நிஷ்கிரநாமனம். முதலாக குழந்தையை வீட்டை விட்டு வெளியில் கொண்டு வரும்போது செய்யும் சடங்கு. அந்த குழந்தையின் பயணங்கள் அனைத்தும் மங்களகரமாகவும் வெற்றியாகவும் அமைய செய்யும் சடங்கு. அன்னப்பிரசானம். குழந்தைக்கு 6 மாதத்தில் சோறும் நெய்யும் தயிரும் தேனும் கொடுத்து குழந்தை நீண்ட காலம் வாழ பிரார்த்திப்பது அன்னப்பிராசனம். குருவாயூரில் இதை செய்வது நல்லது. வித்யாரம்பம். விஜயதசமியிலோ அல்லது வேறு நல்ல நாளிலோ ஹரி ஸ்ரீ கணபதியே நம எனவும், குரு வாழ்க, குருவே துணை என கூறி குருவை, கணபதியை, சரஸ்வதி தேவியை வணங்கி அரிசியில் அரி எனும் எழுத்தை எழுத செய்து சிறப்பான கல்வி அமைய செய்யும் சடங்கு. கர்ணபூஷணம். தங்கத்தியின் வழியாக பாயும் நீர் உடம்பிற்கு ஆரோக்கியமும் தருகிறது. நற்செய்திகளை காதியின் வழியாகவும் தீய விஷயங்களை உள்ளே செலுத்தாமல் துளை வழியே வெளியே செலுத்த வேண்டும் எனும் தத்துவத்தில் செய்யும் சடங்கு. உபநயனம். குழந்தைக்கு 7 வயதில் பூணூல் போடுதல். குரு குலவாசம். குருவுடன் இருந்து கல்வி பயிலுதல். திருமணம். குருவின் அனுமதி பெற்று திருமணம். சங்கற்பம். ஒரு குறிக்கோளை வேண்டி பிரார்த்திப்பது. புண்ணியாவாசனம். தண்ணீரை திருவருள் பெருக்காக கருதி மணமக்கள் மீது தெளித்து புனிதமாக்குதல். சஷ்டியப்த பூர்த்தி. 60ஆம் ஆண்டு நிறைவு விழா. சிற்றியின் வாழ்க்கையை வெறுத்து கடவுள் பணியை மேற்கொள்ள தம்பதியர் சங்கல்பம் ஏற்பது. சதாபிஷேகம். 80வது ஆண்டில் செய்யும் சடங்கு. அபரக்கிரியை. மனிதன் இறந்த பின் ஆன்மா நலம் அடைந்த பொருட்டு அவரது புத்திரர்கள் செய்யும் கிரியை. புத்திரன் என்றால் பத்தென்னும் நரகத்தில் தந்தை விழாமல் கரையேற்றுபவன் என்று அர்த்தம். எனவே பகுதி 176 இத்துடன் நிறைவு பெற்றது. இனி அடுத்த வாரம் புதன்கிழமை மற்றொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது